மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள பே. சண்முகம் விழுப்புரம் மாநாட்டில் பேசியிருக்கிறார். அதில் இடதுசாரி ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எல்லா விதமான முயற்சிகளையும் உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பு ஆதரவோடு நிச்சயமாக நம்முடைய மாநில குழு மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக தமிழகத்திலே சாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை, பட்டியல் சாதி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமிலும் இன்றைக்கு அவர்கள் கையிலே இல்லை. விழுப்புரத்தில் நடைபெற்ற எங்களுடைய கட்சியினுடைய 24வது மாநில மாநாடு மிக வெற்றிகரமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மூன்று நாள் மாநாட்டிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் சம்பந்தமாகவும், தொழிலாளிகள், விவசாயிகள், மற்ற உழைக்கும் மக்களுடைய இன்றைக்கு எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கூடி விவாதித்து பல முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை முதலில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு மதவெறி பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு மதவெறி மட்டுமல்ல, மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை பறிப்பது, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம் காட்டுவது, மாநில அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு மாறாக நடந்து கொள்வது போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒன்றிய பிஜேபி அரசினுடைய இத்தகைய கொள்கைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அந்த அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கையுடைய விளைவாக இன்றைக்கு வேலையின்மை என்பதும் விலைவாசி உயர்வு என்பதும் அனைத்து பகுதி மக்களையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. வேலை தருவோம் என்று சொன்ன பிஜேபி ஆட்சியில் வேலை வழங்குவதற்கு பதிலாக வேலையில் இருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புவது, வேலை வாய்ப்பை பறிப்பது என்கிற எதிரான கொள்கையை தான் அவர்கள் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா துறைகளிலுமே நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதற்கு பதிலாக ஒப்பந்த தொழிலாளர்கள், வெளிமுகமை, நிரந்தர பணி என்பதே இனிமேல் அரசு துறையில இருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு பொருளாதார கொள்கை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைக்கும் மக்களுக்கு எதிரான பொருளாதார கொள்கைக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவெறி சக்திகளை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நவீன தாராளமய கொள்கையை அமுல்படுத்துவது என்கிற பெயரில் மக்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜனநாயக பூர்வமான முறையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பது. மதவெறி சக்திகளுக்கு எதிராக மதசார்பற்ற சக்திகளோடு ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு கருத்தை மார்க்சிஸ்ட் கட்சியின் புதிய செயலாளர் பே. சண்முகம் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.